வணக்கம் நண்பர்களே, நம்ம நிஃப்டியோட சார்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ் இந்த லெவல்ஸ்லாம் டெய்லியுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. அது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த சேனலில் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கப்படுறதுல சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. இதை வச்சு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் சொந்தமாக அனலைஸ் பண்ணிக்கிங்க. உங்கள் பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு ட்ரேட் எடுங்க. ஷேர் மார்க்கெட்டுங்கிறது எப்போவுமே ஒரு ரிஸ்க்கானது. அதை தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய லாபத்திற்கோ நஷ்டத்திற்கோ நானும் இந்த சேனலில் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், இப்போ நிஃப்டியோட சார்ட்டு. இதில் நீங்கள் டெய்லி கேண்டல் அப்படி மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கேண்டலோட ஹை லோ க்ளோஸ், இப்போ இது வந்து முதல் நாள், இப்போ வெள்ளிக்கிழமை முடிஞ்சது. இந்த ட்ரேடுக்கு முதல் நாளோட ஹை லோ க்ளோஸ் அப்படிங்கிற லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த இடத்துல கர்சர் வைக்கும்போது இங்கே பாருங்கள், ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அப்படின்னு இந்த இடத்துல நம்பர்ஸ் தெரியுது பாருங்கள். இந்த நம்பர்ஸ் இந்த இடத்துல பாருங்கள். அதை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னாவே தெரியும். அந்தந்த கேண்டலோட ஹை, ஒரு கேண்டலுக்கு எப்பவுமே 4 லெவல்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். இதில் முக்கியமாக க்ளோஸ் ப்ரைஸும் ஹை லோ இது ரொம்ப முக்கியம். ஓப்பன் ப்ரைஸுங்கிறது மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட் அங்கிறது அப் சைடு போகுமா டவுன் சைடு போகுமாங்கிறது, ஓப்பனுக்கு மேலே ட்ரேட் ஆகுதா ஓப்பனுக்கு கீழே ட்ரேட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே இப்போ தெரிஞ்சிடும். முதல் நாளோட ஹை லோ க்ளோஸ் இருந்ததுன்னா அடுத்த நாளுக்கு உண்டான ட்ரேடு நம்ம கொஞ்சம் ஈஸியாக கணிக்க முடியும். மார்க்கெட் அப் சைடு போகுமா டவுன் சைடு போகுமா அப்படின்னு. இது உதாரணத்துக்கு இது பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், நம்ம இண்டிகேட்டராக வச்சுருக்கோம். முதல் நாள் ஹை எவ்வளோ, ப்ரீவியஸ் டே ஹைங்கிறது தான் பிடிஹெச், ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் பிடிசி, இது ப்ரீவியஸ் டே லோ. இந்த 3 ப்ரைஸுக்கும் கீழே தான் மார்க்கெட் வெள்ளிக்கிழமை ஓப்பன் ஆகி கீழே வந்து டவுன் சைடில் முடிஞ்சிருந்தது. முக்கியமாக ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டு இருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதே ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி சஸ்டன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அங்கேருந்து ஹைஸ் ப்ரீவியஸ் டே ஹை வரலும் போகலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கலாம்னு எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழே அப்படின்னா மார்க்கெட் கீழே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுவும் லோவுக்கு கீழேயும் வந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லாவே மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் தான் வெள்ளிக்கிழமை ப்ரீவியஸ் டே க்ளோஸு ப்ரீவியஸ் டே லோ அதுக்கு கீழே இருந்து நல்லாவே கீழே வந்திருக்கு. இதில் அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, இதில் பாருங்கள், ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ் மட்டும் இல்லாமல் இதில் டுடே ஹை டுடே லோ டுடே ஓப்பன், இந்த டிடிஓன்னு பாருங்க, டுடே ஓப்பன். ஓப்பன் ஆனது இந்த இடத்துல ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே இருக்கா இல்லை மேலே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே தான் அடுத்தடுத்த கேண்டில் இருக்குது. அந்த ஓப்பன்லேருந்து கீழே வந்து தான் க்ளோஸே வச்சுருக்கு. அப்போ தொடர்ந்து கீழே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ப்ரீவியஸ் டே ஹை லோ ஹையும் லோவும் மட்டும் மார்க்கெட்டு சின்ன சின்ன ஹை பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன லோ வச்சுருக்கு, இங்கே ஒரு ஹை வச்சுருக்கு. மார்க்கெட் லைவ் மார்க்கெட்டில் இந்த லைன்ஸ் இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு லோ புதுசாக வச்சுன்னா இங்கேருந்த லோ அடுத்த லோவுக்கு இந்த லைன் வந்துடும். அந்த மாதிரி இந்த இண்டிகேட்டர் ரெடி பண்ணியிருக்கு. நீங்கள் மார்க்கெட்டில் லைவ் மார்க்கெட்டில் பார்க்கும்போது நீங்களாகவே மார்க் பண்ணிக்கலாம். அன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆனது ஒரு 10-10:30க்குள்ளே ஒரு ஹையோ லோவோ வச்சுருக்கோம். அப்போ அந்த ஹையோ லோவோ மார்க் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் ஆகும். அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா எந்த சைடு பிரேக் போடுதோ அந்த சைடு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். முக்கியமாக இந்த ஒவ்வொரு லெவலும் ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே க்ளோஸ், ப்ரீவியஸ் டே லோ, அதே போல் இன்னையோட ஓப்பன் ஹை லோ, இது எல்லாமே முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆப்ஷன் சார்ட்லையும் யூஸ் பண்ணலாம். இதில் பாருங்கள், ஆப்ஷன் சார்ட்லையும் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் லெவல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அதனுடைய க்ளோஸ் ப்ரைஸை ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டாக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்னைப்பர் லெவல் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா இது மிட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்தோம். ப்ரீவியஸ் டே கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அட் த மணியோட க்ளோஸ் ப்ரைஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு லெவல் கிடைக்கும். இதே ஓடிஎம் ஒரு 100 பாயிண்ட் தள்ளி இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன், 100 பாயிண்ட் தள்ளி இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன், ஓடிஎம்மோட
ரெண்டு க்ளோஸ் ப்ரைஸையும் ஆட் பண்ணி அதை ரெண்டா டிவைட் பண்ணீங்கன்னா வரக்கூடியதுதான் இந்த ஸ்னைப்பர் லெவல். நீங்க அடுத்த மணி லெவலும் எடுத்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா வச்சுக்கலாம். ஓடிஎமோட பிரைஸ் தான் இது நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஸ்னைப்பர் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆப்ஷனுக்கு. இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மார்க்கெட் நல்லாவே ஒரு ரியாக்ட் ஆகும். அதே போல முக்கியமா ப்ரீஸ்டே க்ளோஸ் பிரைஸும் லோ பிரைஸுக்கும் கீழே தான் இருக்கு மார்க்கெட் அப்படிங்கும்போது தொடர்ந்து பாருங்க கால் ஆப்ஷன் நல்லாவே கீழே இறங்கியிருக்கு. இப்போ அதில் ஒரு புட் ஆப்ஷன் பார்ப்போம். இந்த புட் ஆப்ஷன்ல பாருங்க ப்ரீஸ்டே க்ளோஸுக்கு மேலே தான் இருக்கு, ஓப்பன் ஆனதே மேலே தான் இருக்கு. ப்ரீஸ்டே ஹையை எப்போ பிரேக் பண்ணுதோ அடுத்தடுத்த லெவல் அப்சைட் நல்லா போகலாம். அது முக்கியமா இந்த ஸ்னைப்பர் லெவல் வரலும் போகலாம். இந்த இடத்துல நம்ம ப்ரீஸ்டே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது இங்க ஒரு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா பாருங்க இந்த கேண்டலுக்கு மேல என்ட்ரி எடுத்தோம் ஒரு 207 208 இந்த இடத்துல எடுத்திருந்தாவே பாருங்க 235 வரலும் போயிருக்கு. தெரியுதுங்களா? இந்த ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சது அப்படின்னாவே இந்த லோ கீழே இந்த இடத்துல நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டு 194 எடுத்தீங்கன்னா 185 84 ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இதுல இருந்து பாருங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்ட்டு. இங்க இருந்து குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 25 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அதே போல இந்த ப்ரீஸ்டே க்ளோஸுக்கு மேல இங்க பாருங்க இந்த இடத்துலயும் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்த நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் அப்படிங்கும்போது இந்த ஸ்னைப்பர் லெவல் வரலும் நீங்க டார்கெட் வச்சா கூட 57 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஸ்னைப்பரையும் தாண்டிச்சு அப்படின்னா இன்னும் நல்லாவே மேல போகும். அதாவது இந்த புட் ஆப்ஷன் செல்லர் எல்லாருமே நல்ல லாஸ்ல இருப்பாங்க அப்படிங்கும்போது அவங்க எல்லாம் அன்வைண்ட் பண்ணுவாங்க. அப்ப அன்வைண்ட் பண்ண இன்னமும் புட் ஆப்ஷன் இருக்கிறதுக்கு நல்லாவே மேல போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ப்ரீஸ்டே ஹைக்கு மேல இருந்தாவே அவங்க எல்லாம் லாஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. லாஸ் பெருசாக கூடாது அப்படின்னா எல்லாம் அன்வைண்ட் பண்ண இருக்கிறதுக்கு நல்ல ஹைக்கு போயிட்டே இருக்கும். இந்த ஸ்னைப்பர் லெவல்லையும் தாண்டிச்சுன்னா பெரிய லாஸ்ல இருப்பாங்க. அப்ப நல்லாவே அவங்க அன்வைண்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது இருக்கிறதுக்கு நல்ல மேல போயிட்டே இருக்கும். இது பாத்தீங்கன்னா பாருங்க 160 பாயிண்ட் பக்கம் போயிருக்கு. நம்ம கரெக்டான என்ட்ரி இருக்கு. லோ டு ஹை பாத்தீங்கன்னா நல்லா அதிகமாக இருக்கு. 180 பாயிண்ட்டுக்கு மேல போயிருக்கு. இந்த கரெக்டான கன்ஃபர்மேஷன்ல இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா கூட 160 பாயிண்ட் போயிருக்கு. இதில் நம்ம ஒரு 30-40 பாயிண்ட் ரொம்ப ஈஸியா எடுக்க முடியும். இந்த ஸ்னைப்பர் லெவல் வச்சீங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 58 பாயிண்ட் கிடைக்குது. எப்பவுமே இந்த லெவல்ஸ் இதுக்காக நீங்க இண்டிகேட்டர் தேவை அப்படின்னு இல்லை. டெய்லி கேண்டில் வச்சுக்கிட்டு ப்ரீஸ்டே அந்த டெய்லி கேண்டலோட ஹை லோ க்ளோஸ் அந்த ப்ரைஸ்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஓப்பன் ப்ரைஸையும் அடுத்தது ஒரு ½ hour 1 ஹவருக்குள்ள ஒரு ஹையும் லோவும் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த லெவலையும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாவே அது ரொம்ப முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை எப்பவும் உங்கள் சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு ட்ரேட் எடுங்க. மார்க்கெட்டு எந்த பக்கம் இருக்கு, ட்ரெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கூட 200 EMA இதை பார்த்தீங்கன்னா 200 EMAங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். 200 EMA கீழே இருக்கிறவர்களும் மார்க்கெட்டு நல்ல டவுன் ட்ரெண்டு அப்படின்னு எடுக்கலாம். இதில் பாருங்க இப்போ 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல இருந்து எல்லாமே 200 EMA கீழே தான் கேண்டில்ஸ் இருக்கு. இது 3 மினிட்ல டைம் ஃப்ரேம் பாருங்க, இது 5 மினிட்ஸ்ல பாருங்க கேண்டில்ஸ் அத்தனையும் கீழே தான் இருக்கு. 10 மினிட்ஸ் பாருங்க, 50 மினிட்ஸ் 200 EMAங்கிறது பாருங்க அத்தனையுமே கேண்டலுக்கு மேல இருக்கு. கேண்டில்ஸ் அத்தனையும் கீழே இருக்கு. அப்படிங்கும் போது டோட்டலா நல்ல டவுன் ட்ரெண்டு அப்படின்னு எடுக்கலாம். 1 ஹவர்ல டெய்லி டைம் ஃப்ரேம் வரலாம் மார்க்கெட்டு நல்ல டவுன் ட்ரெண்டு அப்படின்னு எடுக்கலாம். எப்போ இது கொஞ்சம் அப் ட்ரெண்டுக்கு திரும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லயாவது 200 EMAவை பிரேக் பண்ணி கேண்டில்ஸ்லாம் மூவ் ஆகி மேலே போணுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு மார்க்கெட் ரெக்கவர் ஆகுது எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 மினிட்ல பிரேக் ஆகுதுங்களா, பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிடுங்க பாருங்க, பிரேக்கே ஆகலை. 1 மினிட்ல பிரேக் ஆனிச்சுன்னா அடுத்ததா 3 மினிட்ஸ்ல பாருங்க 200 EMA 23,400 இருக்கு. 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா 23,218 இருக்கு. இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சதுன்னா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல உள்ள 200 EMA வரலும் போகலாம் அப்படின்னு எடுத்துலாம். அப்போ இது எவ்வளோ பெரிய பாயிண்ட் பாருங்க, 22,200 220 230 அப்படின்னா இங்கே 22,400 கிட்டத்தட்ட அதுலேயே 170 பாயிண்ட் நமக்கு அப்சைடு டார்கெட் இருக்கும். இந்த 3 மினிட்ஸ்லையும் இந்த 23,400 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 5 மினிட்ஸ்ல உள்ள 200 EMA பாருங்க இங்கே 23,560 அது வரலும் போகலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாலேயே ப்ரீஸாக இருக்கக்கூடிய ஸ்விங்கை ஸ்விங்லோ அதுவும் உள்ள சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது எல்லாமே மார்க் பண்ணிங்க. அதுதான் முக்கியமாக ப்ரீஸ்டே லோ ஹை க்ளோஸ் இது எல்லாமே அதுவும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று வரும்.
நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் இருக்குது. லைவாக என்னோட அப்டேட் அப்பப்போ கொடுத்துட்டு இருப்பேன் மார்க்கெட்டை பற்றின வியூஸை. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.